வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கௌரி கல்யாணம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. படுக்கை அறையில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தாள் கௌரி. திறந்திருந்த ஜன்னல் வழியே கதிரவனின் பொன்னிற கதிர்கள் திரைச்சீலை வழியே கட்டில் முழுவதும் படர ஆரம்பித்ததால் கௌரியின் தூக்கம் கலைந்தது. ஊதுபத்தியின் தெய்வீக மணமும் மல்லிகைப்பூவின் நறுமணமும் ஃபில்டர் காஃபியின் வாசனையோடு கலந்து வந்தது. கடிகாரத்தை பார்த்தாள். 7 என்று காட்டியது. அச்சச்சோ, மணி 7 ஆயிடுச்சா? இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கே. அந்த வேலைய முடிக்கலைனா கொம்பேரி மூக்கனுக்கு கோபம் வந்துருமே என்று நினைத்து கொண்டு வேகமாக குளியல் அறைக்குள் சென்றாள். கொம்பேரி மூக்கன் என்பது அவள் அண்ணன் மாதவனுக்கு அவள் வைத்த செல்லப்பெயர். சிறு வயதிலிருந்தே அவனுக்கு மூக்கு மட்டும் மற்றவர்களை விட பெரிதாக வித்தியாசமாக இருக்கும். அதனால் அவனை சீண்டி பார்க்க நினைத்தால் கௌரியில் இருந்து அவனின் பள்ளி மற்றும் கல்லூரி நண்பர்கள் வரை கொம்பேரி மூக்கன் என்றுதான் அழைப்பார்கள். அப்படி அழைத்தால் மாதவனுக்கு கோபம் வரும். அவனின் கோபத்தை பார்த்து ரசிப்பது அவனின் நண்பர்களுக்கும் கௌரிக்கும் ஒரு பொழுதுபோக்கு. வேகமாக குளித்துவிட்டு கௌரி வந்தாள். ஹாலில் அவளின் அம்மா ஜானகி பேரன் துருவனுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தாள். இந்த உலகத்தில் என்னென்னவோ அதிசயங்கள் நடக்கிறது. பல பேர் நினைத்து கூட பார்க்க முடியாத பல அற்புதங்களை சாதனைகளை படைக்கிறார்கள். ஆனால் ஜானகியை பொறுத்தவரையில் அவள் பேரன் துருவனுக்கு சாப்பாடு ஊட்டுவதுதான் மிக பெரிய சாதனை. அவன் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடுவதற்குள் அந்த ஹாலை சுற்றி 10 முறை ஓடிவிடுவான். அவன் பின்னால் ஓடி ஓடி சாப்பாடு ஊட்ட முடியாமல் ஒரு கட்டத்தில் சோஃபாவில் உட்கார்ந்து விட்டாள் ஜானகி. கண்ணா துருவா, ஓடாதப்பா, பாட்டியால ஓட முடியல, வா வந்து ஒரு வாய் வாங்கிக்க என்று ஜானகி சொன்னதும் பைக்கு ஓட்டுவது போல் கையை வைத்து கொண்டு பைக் சவுண்டை வாயால் கொடுத்து கொண்டே வேகமாக ஓடி வந்தான் துருவன். பாட்டி ஜானகியிடம் ஒரு வாய் சாப்பாட்டை வாங்கி கொண்டு மீண்டும் அதேபோல் ஓடினான். இதனை பார்த்து ரசித்து கொண்டே சமையல் அறையில் துருவனின் அம்மா ருக்மணி மதிய சாப்பாட்டை தயார் செய்து கொண்டிருந்தாள். துருவா, ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடு என்று சமையல் அறையிலிருந்து ருக்மணி சொன்னாள். அம்மா, கௌரி வரா. ஏய், அத்தேன்னு சொல்லுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கௌரி அத்தை என்று சொல்லிவிட்டு கௌரியை பார்த்து வெவவ என்று அழகு காட்டினான். உன்ன என்று சொல்லிக்கொண்டே கௌரி ஓடி வர துருவன் வேகமாக ஓடி வந்து பாட்டி ஜானகி மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். துருவனின் குறும்புத்தனத்தை பார்த்து எல்லோரும் ரசித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மாதவன் அறையிலிருந்து வெளியில் வந்தான். அவனின் அப்பா மயில்ராகவனின் அறைக்கு சென்றான். நீண்ட நாட்களாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அதனால் வெளியில் எங்கும் செல்வதில்லை. வீட்டிற்குள்ளேயே டிவி பார்த்து கொண்டு புக்கு படித்து கொண்டு தோட்டத்தில் வாக்கிங் போய்கொண்டு காலத்தை கழித்து கொண்டு இருக்கிறார். ஒரு காலத்தில் மயில்ராகவன் பெயரை கேட்டாலே தொழிலதிபர்கள் அனைவருக்குள்ளும் ஒரு மினி பூகம்பமே நடக்கும். அவருக்கு இண்டஸ்ட்ரியில் கட் அண்ட் ரைட் மயில்ராகவன் என்று ஒரு பேர் இருக்கிறது. அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அவர் ஒரு ப்ராஜெக்டை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் வேறு யாராலும் அதை எடுக்க முடியாது. அந்த அளவிற்கு அதை பற்றி விசாரித்து அலசி ஆராய்ந்து அதன் ஆதி முதல் அந்தம் வரை தெரிந்து கொண்டுதான் களத்திலேயே இறங்குவார். அப்படி இறங்கிவிட்டால் அவரை ஜெயிக்க எவராலும் முடியாது. ஜானகி குரூப் ஆஃப் கம்பெனியை திறம்பட நடத்தியவர். சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேனாக அவர் இருக்க ஒரே காரணம் அவரின் நேர்மை. எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அவர் பிசினஸ் ஆரம்பிக்கவில்லை. இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கொள்கையோடு பிசினஸ் ஆரம்பித்து வெற்றி கண்டவர் மயில்ராகவன். சிறு வயதில் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்ட காலத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் அவர் நேர்மையை கைவிட்டதில்லை. நேர்மையும் அவரை கைவிட்டதில்லை. ஆனால் வயது முதிர்வின் காரணமாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே பொறுப்பு அனைத்தும் அவரின் மூத்த மகன் மாதவன் தலையில் வந்து விழுந்தது.
மயில் ராகவன்தான் மாதவனுக்கு அப்பாவும் குருவும். அப்பா வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை அப்படியே அச்சு பிசறாமல் வாழ்பவன் மாதவன். நேர்மை, பிசினஸ் எத்திக்ஸ், இது இரண்டும் தான் அவனுக்கு மிகவும் முக்கியம். லாபம், பணம் சம்பாதிப்பது, இது எல்லாம் அவனுக்கு இரண்டாம் பட்சம்தான். கௌரி MBA படித்து முடித்ததும் மாதவனுக்கு உதவியாக அப்பாவின் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டாள். வேலை விஷயத்தில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு அதிகம் வரும். இன்றைய இளைய தலைமுறை வேகமாக சம்பாதித்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். செடி நட்டதும் எப்படி பூக்கும்? அதற்கான கால அவகாசத்தை கொடுக்க வேண்டாமா? குறுக்கு வழியில் வரும் வெற்றியை விரும்புகிறார்கள். அது நிரந்தரமானதா? ஏன் தான் இந்த காலத்து பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களோ என்ற எண்ணம் இளைய தலைமுறை மேல் மாதவனுக்கு இருக்கிறது. எல்லோரும் அப்படி இல்லை. குறுக்கு வழியில் எல்லோரும் வெற்றியை பெறுவதில்லை. பழமையை போற்ற வேண்டும், அதே சமயம் புதுமையை வரவேற்க வேண்டும். வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தின் வேகத்திற்கு ஏற்ப நாமும் வேகமாக செயல்படுவதில் தவறு ஒன்றும் இல்லை என்பது கௌரியின் கருத்து. இதனால் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வரும். இன்று கூட கௌரியை ஒரு புது ப்ராஜெக்ட் பற்றிய முழு தகவலையும் திரட்டி ஒன்று சேர்த்து தர சொல்லியிருக்கிறான் மாதவன். அதனால்தான் கௌரி வேகமாக எழுந்து வந்தாள். அவள் வந்ததும் ருக்மணி காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அப்பாவை பார்த்து தொழில் விஷயமாக பேசிவிட்டு மாதவன் வெளியில் வந்தான். அவனுக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் ருக்மணி. பின் மயில் ராகவன் எழுந்து வந்தார். அவருக்கு காஃபி டீ கொடுக்க கூடாது என்பது அவர்களின் குடும்ப டாக்டர் சித்தராமையாவின் உத்தரவு. அதனால் மயில் ராகவனுக்கு கேப்பைக்கூழ் தயார் செய்திருந்தாள் ருக்மணி. இந்தாங்க மாமா என்று சொல்லி கேப்பைக்கூழை நீட்டினாள் ருக்மணி. அதனை எடுத்துக்கொண்டே மயில் ராகவன் சொன்னார், நாங்க போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் நீ எங்களுக்கு மருமகளா கிடைச்சது என்று மயில் ராகவன் சொல்லிக்கொண்டே மனைவி ஜானகியை பார்த்தார். அவர் சொல்வதை ஆமோதிப்பது போல் ஜானகி தலையாட்டினாள். பின் ருக்மணி மதிய சாப்பாட்டை தயார் செய்யும் வேளையில் மும்மரமானாள். துருவன் கௌரியை பார்த்து கேட்டான், கௌரி, இன்னைக்கு சாயந்தரம் நீ ஆபீஸ்ல இருந்து வரும்போது கிரையான்ஸ் வாங்கிட்டு வரியா? கண்டிப்பா தங்கம் என்று கௌரி சொன்னதும் மாதவன் சொன்னான், அவனை கெடுக்கிறதே நீதான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது கிறுக்கிக்கிட்டே இருக்கான், படிக்கிறதே இல்ல என்று மாதவன் சொன்னதும் ஆரம்பிச்சிட்டாரு கொம்பேறி மூக்கேன் என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள் கௌரி. அவள் முணுமுணுத்தது அவனுக்கு கேட்டுவிட்டது. என்ன சொன்ன என்று கோபமாக கேட்டதும் கௌரி பதில் சொல்வதற்குள் மயில் ராகவன் சொன்னார், விடு தம்பி, இந்த விளையாட்டெல்லாம் நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும்தான். நாளைக்கு கல்யாணம் ஆகி போயிட்டா அப்புறம் நம்மள நினைக்க கூட மேடமுக்கு நேரம் இருக்காது என்று மயில் ராகவன் சொன்னதும் மாதவன் அமைதியாக சிரித்தான். கௌரி சொன்னாள், ஆரம்பிச்சாச்சா? இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதிச்சவங்க இல்லையா? இருக்காங்க. ஆனா அவங்கள விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதிக்காம போனவங்க நிறைய பேரு என்று கௌரி சொன்னதும் ஜானகி சொன்னாள், நீ ஏன் அவங்கள பாக்குற? கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதிச்சவங்கள பாரு. உனக்கும் வயசாகுது, எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது. முன்னாடி மாதிரி வேலை பார்க்க முடியல. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா எங்க கடமை முடிஞ்சிரும் என்று ஜானகி சொன்னதும் அவளுக்கு பதில் சொல்லாமல் காஃபியை குடித்து கொண்டே போனை பார்க்க ஆரம்பித்தாள் கௌரி. அவளின் நடவடிக்கையை பார்த்த ருக்மணிக்குள் ஓர் சந்தேகம் தோன்றியது. அவள் ஏதோ ஒன்றை மறைக்கிறாள். அவளுக்கானவனை அவள் தேர்ந்தெடுத்து விட்டாளோ என்று நினைத்து கொண்டே தனக்குள் சிரித்து கொண்டாள். பின் அங்கு நிலவிய மௌனத்தை கலைக்க விரும்பி மாதவன் பேச்சை திசை திருப்பினான். கௌரியை பார்த்து கேட்டான், இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும்ல கௌரி? கண்டிப்பா, நான் ஏற்கனவே பாதி வேலை முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் உன் டேபிள்ல இருக்கும். ஓகே, அதுக்காக நீயே எல்லா வேலையும் தலையில போட்டுக்காத. அங்க இருக்கவங்கிட்ட சொல்லி வேலைய வாங்கு. சரினா என்று கௌரி சொல்லவும் எல்லாரும் சாப்பிட வாங்க என்று ருக்மணி சொல்லவும் சரியாக இருந்தது.
எல்லோரும் சாப்பிட்டார்கள். ருக்மணி எல்லோருக்கும் பரிமாறினாள். மாதவனும் கௌரியும் சாப்பிட்டு முடித்ததும் மதிய சாப்பாட்டை லஞ்ச் பாக்ஸில் வைத்து ருக்மணி கொடுத்தாள். அதனை வாங்கி கொண்டு அவர்கள் கிளம்பினார்கள். மாதவன் காரில் கிளம்பினான். அவன் அப்பா மயில்ராகவன் பயன்படுத்திய கார் இப்பொழுது இவன் பயன்படுத்துகிறான். கௌரி அவளின் ஸ்கூட்டியில் கிளம்பினாள். 12ஆம் வகுப்பில் முதல் மார்க் எடுத்ததற்கு மயில்ராகவன் அவளுக்கு வாங்கி கொடுத்த ஸ்கூட்டி. அந்த ஸ்கூட்டி அவளின் சென்டிமெண்ட். அதனால் அவள் அதில் ஆபீஸுக்கு கிளம்பினாள். அவர்கள் இருவரும் சென்றதும் ஜானகி பறித்த பூக்களை தொடுத்து கொண்டே துருவனுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தாள். ருக்மணி வாஷிங் மிஷினில் துணிகளை போட ஆரம்பித்தாள். மயில்ராகவன் அவரின் அறைக்கு சென்று புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். எதிர்காலத்தில் விழப்போகும் விரிசல் தெரியாமல் எல்லோரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அத்தியாயம் 2. பகலின் சலசலப்பில் இருந்து இரவின் அமைதியை நோக்கி உலகம் பயணித்துக் கொண்டிருக்கும் மாலை நேரம் அது. பகலெல்லாம் தனது கடமையை இடைவிடாமல் செய்த ஆதவன் ஓய்வு எடுப்பதற்காக மெல்ல மெல்ல அடிவானத்திற்கு கீழே மறைய ஆரம்பித்தான். இருளுக்கு முன் ஒளிரும் பிரகாசமான சுடர் போல் பொன்னிற தங்கம் சிவப்பு நிறத்தில் உருகுவது போல் வானம் செவ்வானமாக காட்சியளித்துக் கொண்டு இருந்தது. எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ருக்மணி கட்டப்பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். அவர்கள் வீட்டு தெருவின் மூலையில் இருக்கும் தேநீர் கடை LED வெளிச்சத்தில் பிரகாசித்தது. எஃப்எம்மில் ஆர்ஜேவாக இருக்கும் பெண் மிகவும் வேகமாக பரபரப்பாக அதே சமயம் தெளிவாக பேசிக்கொண்டிருந்தாள். பக்கத்தில் இருக்கும் கோவிலிலிருந்து வரும் மணியோசை மாலை நேரத்து பூஜை ஆரம்பித்து விட்டது என்பதை பறைசாற்றியது. கட்டப்பையை சீட்டுக்கு அடியில் வைத்துவிட்டு தனது ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள் ருக்மணி. மளிகை கடை முன் வண்டியை நிறுத்தினாள். அந்த மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கினாள். 2 கட்டப்பையிலும் பொருட்களை சமமாக வைத்து கொண்டு வெளியில் வந்தாள். மாலை நேரத்து தென்றல் காற்று வீசியது. அவள் உள்ளமும் உடலும் சிலிர்த்தது. தெருவில் கூட்டம் அதிகமாக இருந்தது. வேலையிலிருந்து வீட்டிற்கு திரும்பும் மக்கள், பள்ளியிலிருந்து திரும்பும் மாணவர்கள், டியூஷனுக்கு செல்லும் மாணவர்கள், பொருட்கள் வாங்க கடைக்கு செல்பவர்கள் என்று அந்த தெருவில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. தூக்க முடியாமல் தூக்கி கட்டப்பையை ஸ்கூட்டியில் வைத்தாள். பின் ஹேண்ட்பேக்கில் இருந்து சாவியை எடுத்து ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்ய போனாள். அப்பொழுது எதிரே இருக்கும் தேநீர் கடையில் 2 ஆண்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தாள். சாதாரணமாக பேசிக்கொண்டு இருந்தவர்களின் குரல்கள் திடீர் என்று ஓங்கி ஒலித்தது. மக்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. முதல்ல நீ சரியா இருக்கியான்னு பாரு என்றார் ஒருவர். நான் சரியாத்தான் இருக்கேன், என்ன குறை சொல்ல உனக்கு எந்த தகுதியும் இல்ல என்றார் மற்றொருவர். இவர்களின் வாய்ச்சண்டை கைகலப்பு வரை செல்ல ஆரம்பித்தது. மக்கள் எல்லோரும் அவர்கள் சண்டையை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அதில் சில பேர் சென்று அவர்களை சமாதானப்படுத்தி சண்டையை நிறுத்த பார்த்தார்கள். அதனால் கூட்ட நெரிசல் அதிகமானது. ருக்மணி கைகடிகாரத்தை பார்த்தாள். இரவு 7 மணி என்று காட்டியது. அச்சச்சோ, நேரம் ஆயிடுச்சே. அவரும் கௌரியும் ஆபீஸ்ல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. துருவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும் என்ற எண்ணம் வந்ததும் பதட்டமாக தனது ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து கூட்ட நெரிசலை தாண்டி செல்ல முயற்சித்தாள். அங்கு நடந்து கொண்டிருக்கும் சண்டையிலும் மக்களின் பேச்சு சத்தத்திலும் பின்னாலிருந்து வரும் பைக்கின் சத்தமும் ஹாரன் சவுண்டும் அவளுக்கு கேட்கவில்லை. கண்மூடி கண் திறப்பதற்குள் இருசக்கர வாகனம் ஒன்று அவளை இடிக்க வந்து விட்டது. அப்பொழுது திடீர் என்று ஒரு கை அவளின் ஸ்கூட்டியை பின்பக்கம் பிடித்து இழுத்தது. நல்ல வேளை, ஸ்கூட்டியோடு அவள் பின்னால் வந்தாள். அந்த இருசக்கர வாகனம் அவளை இடிக்காமல் சென்று விட்டது. அவளுக்கு படபடப்பு அடங்க நேரம் தேவைப்பட்டது. மூச்சு வாங்கியது. அந்த மாலை நேரத்திலும் குளிர்ந்த காற்றிலும் அவளுக்கு வியர்த்து கொட்டியது. காதோரத்தில் வியர்வை வடிந்தது. பின் ஆசுவாசப்படுத்தி கொண்டு திரும்பி பார்த்தாள். நல்ல கம்பீரமான ஆணழகன் ஒருவன் அங்கு நின்று கொண்டிருந்தான். ருக்மணியை பார்த்து புன்னகைத்தான். பின் கேட்டான், அக்கா, உங்களுக்கு ஒன்னும் அடிபடலையே?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். நான் பைக்கு வரத கவனிக்கல. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. இந்த சண்டை சத்தத்துல எதுவும் கேட்காது. எப்படியோ அடிபடாம தப்பிச்ச வரைக்கும் சந்தோஷம். ஆமா, ரொம்ப நன்றி என்று சொல்லிக்கொண்டே கீழே விழுகப் போனாள் ருக்மணி. அவளை பிடித்து நிறுத்தி மளிகை கடைக்கு வெளியில் இருக்கும் பெஞ்சில் உட்கார வைத்தான். பின் கடையிலிருந்து ஒரு பாட்டில் தண்ணீர் வாங்கி கொடுத்தான். அவள் குடித்துவிட்டு அவனை பார்த்து கேட்டாள், ரொம்ப நன்றி. உங்க பேரு என்று ருக்மணி கேட்டதும், நான் கௌதம் என்றான். கௌதம் என்ற பெயரை கேட்டதும் அவனை நன்றாக கவனித்தாள் ருக்மணி. அவனது கண்கள், அவனது தோரணை அனைத்தும் ஒரு நல்ல ஆண்மகனின் அடையாளத்தை வெளிப்படுத்தியது. கௌதம் இந்த பெயரை அவள் எங்கேயோ கேட்டிருக்கிறாள். ஆனால் எங்கு என்று சட்டென்று அவள் ஞாபகத்திற்கு வரவில்லை. தலையில் கை வைத்து யோசித்து கொண்டிருந்தாள். கௌதம் கேட்டான், இன்னும் தலை சுத்துதா? இல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. திடீர்னு வண்டி வந்ததும் பதட்டம் ஆயிடுச்சு. அதான் தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. வேற ஒன்னும் இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கக்கா, எல்லாம் சரியாயிடும். எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நீங்க அக்கான்னு கூப்பிடும்போது மனசுக்கு நிறைவா இருக்கு. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, அடுத்த தெருவுல தான் இருக்கோம். நாங்க இங்க குடி வந்து 3 மாசம்தான் ஆகுது. ஓ, அப்படியா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆனா நான் உங்களை பார்த்திருக்கேன். அப்படியா? ஆமா. உங்க பேரு ருக்மணி தானே? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடாது. நீ வா போன்னு தான் கூப்பிடணும். சரி, அப்படியே கூப்பிடுறேன். என்ன உனக்கு எப்படி தெரியும் என்று சிரித்துக்கொண்டே ருக்மணி கேட்டதும் கௌதம் கீழே தரையை பார்த்து கொண்டே வெட்கப்பட்டு கொண்டு முகத்தில் அசடு வழிய கௌரி என்றான். அப்பொழுதுதான் ருக்மணிக்கு ஞாபகம் வந்தது. கௌரி போனில் பேசும் பொழுது கௌதம் என்று சொல்வதை கேட்டிருக்கிறாள். ஓஹோ, இது கௌரியின் கௌதம். அதுதான் என்னை உரிமையோடு அக்கா என்று அழைக்கிறான் என்று ருக்மணிக்கு புரிந்ததும் அவனை பார்த்து மெலிதாக சிரித்தாள். அவனை நன்றாக கவனித்தாள். கனிவான முகம், நல்ல குணம், சிரிக்கும் கண்கள். கௌரிக்கு இவனை பிடிக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியம். பின் வெட்கப்பட்டு கொண்டு தலைகுனிந்து நிற்கும் கௌதமை பார்த்து சொன்னாள், ஆண்கள் வெட்கப்படுறதும் பார்க்க அழகாத்தான் இருக்கு என்று ருக்மணி சொன்னதும் கௌதம் நிமிர்ந்து பார்த்து சிரித்தான். பின் சொன்னான், முறப்படி அம்மாவை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரலாம்னு தான் இருந்தோம். ஆனா எதிர்பாராத விதமா இங்க சந்திச்சிட்டோம். எதது எப்படி நடக்கணும்னு நம்மள படைச்சவனுக்கு தெரியும். அதுபடிதான் நடக்கும். எல்லாம் நல்லதா நடந்தா சரிதான். ஆமாக்கா, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நானா? ஆமாக்கா, கௌரியோட அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாமே என்று கௌதம் கேட்டதும் ருக்மணி சிரித்து கொண்டே சொன்னாள், கவலைப்படாதீங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஆனா கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்றோம். நல்லது, உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான்க்கா. சரி கௌதம், நான் வரேன் என்று சொல்லிக்கொண்டே ருக்மணி எழுந்தாள். கௌதம் கேட்டான், நீங்க தனியா போயிருவீங்களா? நான் துணைக்கு வரட்டுமா அக்கா? உனக்கு எதுக்கு சிரமம்? நான் போயிருவேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? நான் வரேன்க்கா. நீ பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்தா எனக்கு துணைக்கு வர மாதிரி தெரியலையே என்று ருக்மணி சொன்னதும் கௌதம் பின்தலையை சொரிந்து கொண்டு அசடு வழிய சிரித்து கொண்டே கீழே தரையை பார்த்தான். ருக்மணி புன்னகையோடு சொன்னாள், கௌரி இன்னும் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவகிட்ட கண்டிப்பா உன்னை சந்திச்சு பேசுனத பத்தி சொல்றேன். வீட்ல எல்லாரும் நல்ல மூட்ல இருக்கும்போது உங்களை பத்தி பேசிட்டு சொல்றேன். நீ உங்க அம்மாவோட வீட்டுக்கு வா. ரொம்ப தேங்க்ஸ்கா. சரி, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ருக்மணி அங்கிருந்து கிளம்பினாள். அவள் மனதில் ஓர் இனம் புரியாத சந்தோஷம். அவர்கள் குடும்பத்திற்கு கௌரி மூலம் வரப்போகும் ஒரு புதிய உறவு, கௌதம், அவனால் ஏற்பட போகும் எதிர்பாராத திருப்பத்தை பற்றி அறியாமல், கௌரி கௌதம் காதல் விஷயத்தால் அவள் குடும்பத்தில் ஏற்பட போகும் பிரச்சனைகளை பற்றி தெரியாமல் ருக்மணி சந்தோஷமாக வீட்டை நோக்கி சென்றாள். அத்தியாயம் 3. கௌதமை சந்தித்ததை பற்றி கௌரியிடம் மட்டும்தான் ருக்மணி சொன்னாளே தவிர இவர்கள் காதல் விஷயத்தை பற்றி வீட்டில் பேச அவளுக்கு சந்தர்ப்பம் அமையவில்லை.
மயில்ராகவனுக்கு மேலும் உடல்நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்று வைத்தியம் பார்த்தார்கள். வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் அலைந்து ருக்மணி சோர்ந்திருந்தாள். இதற்கிடையில் அலுவலகத்தில் மீட்டிங் என்று மாதவனும் கௌரியும் பரபரப்பாக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஓர் பிரச்சனை. ருக்மணியால் கௌரி கௌதம் விஷயத்தை வீட்டில் யாரிடமும் பேச முடியவில்லை. அவர்களின் காதல் விஷயம் தனக்கு தெரிந்திருந்தும் அதனை வீட்டில் சொல்ல விடாமல் சூழ்நிலை தடையாக இருப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என்று அவள் உள்ளுணர்வு சொல்லியது. நாட்கள் ஓடின. அன்று மதியம் சாப்பிட்டு முடித்ததும் மயில்ராகவனும் ஜானகியும் படுக்க சென்று விட்டார்கள். துருவனுக்கு ஓவியம் வரைவது என்றால் மிகவும் இஷ்டம். அதனால் தனது பிஞ்சு கையை வைத்துக்கொண்டு பேப்பரில் எதையோ அவன் கற்பனை சக்திக்கு உட்பட்டு வரைந்து கொண்டு இருந்தான். அவனுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு துணிக்கு எம்ப்ராய்டரி போட்டு கொண்டு இருந்தாள் ருக்மணி. அப்பொழுது அவளின் செல்போன் ஒலித்தது. மாதவன் காலிங் என்று வந்தது. ஹலோ, சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? துருவன் சாப்பிட்டானா? என்ன பண்றான்? நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். அவன் வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, அப்பா அம்மா என்ன பண்றாங்க? இப்பதான் தூங்க போனாங்க. ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு சாயந்தரம் வர லேட் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு ஆளை சந்திக்க வேண்டியிருக்கு. அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். சரி, பார்த்து பத்திரம். நைட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல? வந்துருவேன். சரி, எனக்கு மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் அப்புறம் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் மாதவன். ருக்மணி மீண்டும் எம்ப்ராய்டரி வேலையில் மும்மரமானாள். நேரம் ஓடியது. ஜானகியும் மயில்ராகவனும் எழுந்ததும் சத்துமாவு கஞ்சியை கொடுத்துவிட்டு ருக்மணி சொன்னாள், உங்க பிள்ளை போன் பண்ணியிருந்தாரு. அவரு வர லேட் ஆகுமா? ஓ, அப்ப கௌரி? அவளும்தான் லேட்டா வருவான்னு நினைக்கிறேன். பார்க்குக்கு போகணும்னு துருவன் அடம்பிடிக்கிறான். அவனை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போயிட்டு வரேன். வந்து நான் டின்னர் ரெடி பண்றேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வரும்போது மாமாவுக்கு தேவையான மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா என்று ஜானகி சொன்னதும் துருவனை அழைத்து கொண்டு ருக்மணி பக்கத்தில் இருக்கும் பார்க்கிற்கு கிளம்பினாள். அன்று வழக்கத்தை விட பூங்காவில் கூட்டம் அதிகமாக இருந்தது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக ஓடி விளையாடிக் கொண்டு இருந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வந்த பெரியவர்கள் பூங்காவில் இருக்கும் கல்பெஞ்சில் உட்கார்ந்து அரட்டையடித்து கொண்டு இருந்தார்கள். வேர்க்கடலை, தேநீர் விற்கும் விற்பனையாளர்கள், ஐஸ் விற்பவர் என்று பூங்காவே கலகலப்பாக இருந்தது. அங்கிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து துருவன் விளையாட ஆரம்பித்தான். ருக்மணி பூங்காவை சுற்றி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். கொஞ்சம் தள்ளி இருக்கும் கஃபேயில் ஒரு பழக்கப்பட்ட முகம் தெரிந்தது. அது கௌதம். அவன் யாருடனோ மிகவும் தீவிரமாக பேசிக்கொண்டு இருந்தான். ருக்மணி அவனை நோக்கி சென்றாள். அவனை நெருங்க நெருங்கத்தான் அவனோடு ஆழமாக தீவிரமாக பேசிக்கொண்டிருக்கும் நபர் மாதவன் என்று ருக்மணிக்கு தெரிந்தது. அவளின் இதய துடிப்பு அதிகமானது. மாதவனுக்கு கௌதமை தெரியுமா? எப்படி தெரியும்? ஒருவேளை கௌரி விஷயம் மாதவனுக்கு தெரிந்திருக்குமோ? தெரிந்திருந்தால் இந்நேரம் வீட்டில் பெரிய கலவரமே நடந்திருக்குமே. வேறு எந்த வழியில் அவர்கள் சந்தித்திருப்பார்கள்? அவர்களுக்குள் இருப்பது நட்பா அல்லது சாதாரண பழக்கமா? அவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்தால் ஏதோ மிகவும் முக்கியமான விஷயம் போல் தெரிகிறது. இருவரும் பதட்டமாக பரபரப்பாக இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே. சரி, அவர்கள் அருகில் சென்று அவர்கள் பேசுவதை கவனிக்கலாம் என்று முடிவெடுத்து மெதுவாக அவர்களை நோக்கி சென்றாள். அவர்கள் கவனிக்காத வண்ணம் மறைந்து நின்றாள். அவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனித்தாள். அதே சமயம் பார்வையை துருவன் மேல் வைத்திருந்தாள். முதலில் மாதவன் குரல் கேட்டது. இங்க பாருங்க மிஸ்டர் கௌதம், எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. நான் பழமைய விரும்புறவன். எனக்கு இது சரிப்பட்டு வராது. நானும் பழமை விரும்பிதான். அதுக்காக புதுமையை வெறுக்க கூடாது. மாறி வர உலகத்துக்கு ஏற்ப நாம அப்டேட் ஆகணும். இல்லைனா இந்த உலகம் நம்மள ஓரங்கட்டி வச்சிரும். புதுமை, அப்டேட்டு இப்படி சொல்லி சொல்லித்தான் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கீங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. அது எனக்கும் தெரியும். ஆனா மாற்றம் நல்ல மாற்றமா இருந்தா பரவாயில்ல. மாற்றத்தை புரிஞ்சுக்காமலேயே அதை பயன்படுத்தாமலேயே அது நல்ல மாற்றம் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க?
உங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் உண்டு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம அந்த செயலை செய்யணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும். விளைவுகளை பத்தி கவலைப்படாம மாற்றம் புதுசுன்னு என்னால கண்மூடித்தனமா உங்கள மாதிரி பொறுப்பில்லாம நடந்துக்க முடியாது என்று மாதவன் சொன்னதும் கௌதம் ஒரு அடி முன்னேறி அவன் அருகில் போய் நின்றான். கைகளை கட்டிக்கொண்டு புருவத்தை வளைத்து கொண்டு மாதவனை பார்த்து சொன்னான். உங்கள மாதிரியான ஆட்கள் பழமை பாரம்பரியம்தான் வாழ்றதுக்கான ஒரே வழின்னு நினைக்கிறாங்க. மாற்றத்தை ஏத்துக்க மறுக்கிறாங்க. நாங்களும் பழமைய மதிக்கிறோம், ஃபாலோ பண்றோம். அதே சமயம் புதுமையையும் வரவேற்கிறோம் என்று கௌதம் சொன்னதும் மாதவன் பெருமூச்சு விட்டபடி அவனை பார்த்து கேட்டான். சோ எங்களுக்கு ஒன்னும் தெரியாது. நாங்கெல்லாம் பூமர் ஆயிட்டோம், கிரிஞ்ச் ஆயிட்டோம். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், அப்படித்தானே? அப்படி சொல்லல. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுங்கன்னு தான் சொல்றோம். அன்னைக்கு நடந்த மாதிரியே இன்னைக்கும் நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அன்னைக்கு லேண்ட்லைன் போனு, இன்னைக்கு மொபைல் போனு, இப்போ டெக்னாலஜி வளர்ந்து ஏஐ வரைக்கும் வந்துட்டோம். அதனால நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு ஓகே சொல்லுங்க என்று கௌதம் சொன்னதும் மாதவன் அமைதியாக இருந்தான். இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ருக்மணிக்கு பதட்டம் அதிகமானது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ப்ராஜெக்ட் விஷயமா ஒருத்தரை சந்திக்கணும்னு மாதவன் மதியம் போன்ல சொன்னது இந்த கௌதம சந்திக்கிறத பத்தி தானா? அப்போ அவருக்கு கௌதம் விஷயம் தெரியாதா? அவங்க விஷயம் தெரியறதுக்குள்ளேயே தொழில்ல இருவருக்கும் கருத்து வேறுபாடா? இப்போ என்ன பண்றது? 2 பேரையும் முதல்ல சமாதானப்படுத்துவோம் என்று முடிவெடுத்து ருக்மணி அவர்கள் அருகில் செல்வதற்குள் மாதவனின் குரல் மீண்டும் கேட்டது. உன் கூட ஆர்கியூ பண்ண எனக்கு நேரம் இல்ல. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. என் வழி வேற, உன் வழி வேற. நீ உன் ரூட்ல போ, நான் என் ரூட்ல போறேன். தயவு செஞ்சு என் வழியில குறுக்க வராத என்று சொல்லிவிட்டு கௌதமின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் மாதவன் அங்கிருந்து கிளம்பினான். தனது நெற்றியில் கை வைத்து புருவத்தை தடவியபடி பெருமூச்சு விட்டான் கௌதம். அப்பொழுது அங்கு ருக்மணி வந்தாள். ருக்மணியை பார்த்ததும் கௌதமின் முகம் மாறியது. நிலைமையை சீராக்க முயன்றான். அவளை பார்த்து சிரித்தான். அக்கா, நீங்க எப்படி? நான் என் பையனோட வந்தேன். உன்னை அவர் கூட பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதான் என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு வந்தேன். உனக்கு அவரை முன்னாடியே தெரியுமா? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி தெரியும். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா சந்திச்சோம். ஓ, நீங்க பேசிட்டு இருந்தத பார்த்தா சுமூகமா பேசின மாதிரி தெரியலையே என்று ருக்மணி கேட்டதும் தலையை குனிந்து கொண்டான் மாதவன். பின் சொன்னான். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு. அதுதான் இந்த காரசார விவாதத்துக்கு காரணம். அவர் யாருன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்க்கா. உங்க வீட்டுக்காரரு கௌரியோட அண்ணே. தெரிஞ்சும் நீ எப்படி? என்னக்கா பண்றது? தொழில் வேற குடும்பம் வேற இல்லையா? அவருக்கு ஒருத்தரை ஒரு தரம் பிடிக்கலைனா அப்புறம் எப்போதும் பிடிக்காது. பிடிச்சு போச்சுன்னா அவங்க என்ன செஞ்சாலும் விட்டு கொடுக்க மாட்டாரு. இப்போ அவரு பேசுனத வச்சு பார்க்கும்போது உன் மேல கண்டிப்பா கோபம் இருக்குன்னு தெரியுது. இனி எப்படி நான் உங்க விஷயத்த அவர்கிட்ட பேசுறது என்று சொல்லிக்கொண்டே தலையில் கை வைத்து சிந்திக்க ஆரம்பித்தாள் ருக்மணி. அப்பொழுது அவளின் மகன் துருவன் கையில் ஒரு அழகான ரோஜா மலரோடு ஓடி வந்தான். அம்மா, இது உனக்காக என்று சொல்லிக்கொண்டே ரோஜா பூவை நீட்டினான் துருவன். அவன் முன் மண்டியிட்டு சிரித்தபடி ரோஜா பூவை வாங்கி கொண்டாள் ருக்மணி. பின் சொன்னாள். உன்ன மாதிரியே அழகா இருக்கு என்று சொல்லி துருவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். இதனை பார்த்து கொண்டு நின்ற கௌதம் துருவனை தூக்கி கொஞ்சினான். பின் சொன்னான். உங்கள மாதிரியே இருக்காங்கா. உங்களோட குடும்பம் அழகான குடும்பம். அந்த குடும்பத்துல உன்னையும் ஒருத்தன் ஆக்கிடத்தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று ருக்மணி சொன்னதும் கௌதமின் கண்களில் ஏக்கம் தெரிந்தது. நடந்தால் நன்றாக இருக்கும் என்று அவன் உள்ளம் துடித்தது. பின் ருக்மணி சொன்னாள். கவலைப்படாத, எல்லாம் நல்லதா நடக்கும். நாம நம்மளோட முயற்சியை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லிவிட்டு துருவனை அழைத்து கொண்டு மருந்து கடைக்கு வந்தாள். மயில்ராகவனுக்கு வேண்டிய மருந்துகளை வாங்கி கொண்டு துருவனும் ருக்மணியும் வீட்டிற்கு வந்தார்கள். மாதவன் கௌதமிற்கு இடையில் ஏற்பட்ட இந்த மோதலால் தன்னுடைய காதலுக்கு பிரச்சனை வரும் என்று தெரியாமல் அலுவலகத்தில் புது ப்ராஜெக்ட் விஷயத்தில் மூழ்கி போயிருந்தாள் கௌரி. அத்தியாயம் 4.
எண்ணற்ற மின்னும் நட்சத்திரங்கள் கொண்ட கருநிற வெல்வெட் போர்வையை விரித்தாற் போல் வானம் கருமையாக இருந்தது. குளிர்ந்த காற்று வீசியது. ரகசியங்கள் பேசுவது போல் காற்றோடு இலைகள் சலசலத்தது. அந்த வானத்து மாளிகையின் வெண்ணிற தேவதையாக நிலா ஒளி வீசிக் கொண்டு இருந்தது. பகலெல்லாம் உழைத்த களைப்பு தீர உலகமே ஓய்வெடுத்து கொண்டு இருந்தது. ஆனால் மாதவனின் உள்ளம் மட்டும் ஓய்வெடுக்காமல் கௌதம் பற்றியும் அவன் சொல்லிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தும் தவித்து கொண்டு இருந்தது. மாதவன் கௌதமின் கருத்து மோதலை நினைத்து ருக்மணியின் உள்ளம் குமுறிக் கொண்டு இருந்தது. எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் ருக்மணி அன்று பூங்காவில் இருந்து திரும்பி வந்ததிலிருந்து அமைதியாகவே இருந்தாள். எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் சமையலுக்கும் சமையலறை வேலைக்கும் பெண்களுக்கு விடுமுறையே இல்லை. ருக்மணி மட்டும் விதிவிலக்கா என்ன? அவளும் அப்படித்தான். மனதில் எழும் போராட்டங்களோடு இரவு உணவை சமைத்து முடித்து டைனிங் டேபிளில் வைத்தாள். அப்பொழுது ஜன்னல் அருகில் உள்ள சோஃபாவில் உட்கார்ந்து வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மாதவனை பார்த்தாள். அவரிடம் கௌதம் பற்றி கேட்கலாமா? கேட்டால் சொல்வாரா? கௌதம் கௌரி காதலை பற்றி அவரிடம் பேசலாமா? பேசினால் என்ன ஆகும் என்று ருக்மணி யோசித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஜானகி அவர்களின் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். ருக்மணியை பார்த்து கேட்டாள், அம்மாடி ருக்கு, சாப்பாடு ரெடியா? சாப்பிடலாமா என்று ஜானகியின் குரல் கேட்டதும் ருக்மணி சுய உணர்வு பெற்றாள். பின் சொன்னாள், ஆ ரெடி அத்த, வாங்க சாப்பிடலாம் என்று ருக்மணி சொன்னதும் மயில்ராகவன், ஜானகி, மாதவன் எல்லோரும் சாப்பிட வந்தார்கள். கௌரி அவளது அறையிலிருந்து ஹெட்போனில் பாட்டு கேட்டுக்கொண்டே வந்தாள். எல்லோரும் இயல்பாக இருந்தார்கள், மாதவனையும் ருக்மணியையும் தவிர. மாதவன் முகம் வாடியிருப்பதை மயில்ராகவனும் ஜானகியும் கௌரியும் கவனித்தார்கள். எல்லோரிடமும் ஒரு அமைதி நிலவியது. அந்த மௌனத்தை முதலில் கலைத்தவள் கௌரிதான். மாதவனை பார்த்து கேட்டாள், என்னாச்சுன்னா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லையா? அப்புறம் ஏன் முகம் வாடி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? மேனேஜருக்கு இப்பதானே ஃபோன் பண்ணேன், ஒன்னும் சொல்லலையே. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சும்மா கேள்வியா கேட்டு டென்ஷன் படுத்தாத, பேசாம சாப்பிடு என்று மாதவன் கோபமாக கத்தினான். அவனின் கோபத்தை பார்த்து எல்லோரும் ஒரு நிமிடம் பயந்து போனார்கள். தயங்கியபடி ருக்மணி பேச வாயெடுத்தாள். ஆனால் அதற்குள் மயில்ராகவன் சொன்னார், மாதவா, ஏன்பா கோவப்படுற? என்ன பிரச்சனைன்னு எங்க கிட்ட சொன்னாதானே நாங்க உனக்கு உதவ முடியும் என்று சொன்ன மயில்ராகவனை மாதவன் பார்த்தான். மயில்ராகவன் சிரித்து கொண்டே சொன்னார், என்னப்பா பாக்குற? வயசாயிடுச்சு, உடம்புக்கு முடியல. இந்த கிழம் உனக்கு என்ன உதவி செய்ய போகுதுன்னு பாக்குற? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லப்பா. அப்புறம் என்னப்பா, நம்ம ஆபீஸ்ல நடக்கிற சின்ன விஷயத்த கூட நான் உங்க யாருக்கிட்டையும் மறைச்சதில்ல. எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் நாளைக்கு பிசினஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க எனக்கு யோசனை சொல்லுவீங்க. எனக்கே மறந்து போன விஷயத்த கூட நீங்க ஞாபகம் வச்சு என்கிட்ட சொல்லுவீங்க. அதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் வீட்ல சொல்லுவேன். நீயும் அப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒருத்தரோட எனக்கு கருத்து வேறுபாடு என்று மாதவன் சொன்னதும் கௌரி சிரித்தாள். மாதவன் முறைத்தான். சிரிப்பை அடக்கி கொண்டு கௌரி சொன்னாள், இல்லன்னா உனக்கு தினமும் யாருடையாவது கருத்து வேறுபாடு வந்துகிட்டு தான் இருக்கும். வரலைனாதான் ஆச்சரியப்படணும். இது ஒன்னும் புதுசு இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு நீ கொடுத்த பில்டப்ப நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, அதான் என்று கௌரி இழுத்ததும் மாதவன் மேலும் முறைத்தான். கௌரியை திட்ட மாதவன் வாயெடுத்தான். அதற்குள் ஜானகி சொன்னாள், அவளை விடுப்பா, நீ சொல்லு, என்ன நடந்தது என்று ஜானகி கேட்டதும் நடந்த அனைத்தையும் சொன்னான் மாதவன். அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டே கௌரி தட்டில் சாம்பாரை ஊற்றி கொண்டிருந்தாள். மயில்ராகவன் கேட்டார், அந்த பையன் பேர் என்னப்பா? கௌதம் என்று மாதவன் சொன்னதும் கௌரியின் கையிலிருந்த கரண்டி தட்டில் விழுந்தது. அவள் முகத்திலிருந்த சிரிப்பு மறைந்து இருள் சூழ ஆரம்பித்தது. அவள் உதடுகள் கௌதம் என்ற பெயரை மெதுவாக முணுமுணுத்தது. அவளின் நடவடிக்கையை பார்த்த மாதவன் கௌரியை பார்த்து கேட்டான், அவனை முன்னாடியே உனக்கு தெரியுமா?
இல்ல, அந்த பேர்ல நான் ஒருத்தர சந்திச்சேன். அவரா இருக்குமோன்னு யோசிச்சேன் என்று கௌரி சொல்லும் பொழுது அவள் முகத்தில் தெரிந்த குழப்பத்தையும் கலவரத்தையும் ருக்மணி கவனித்தாள். கௌரியின் காதல் பற்றி அறியாத ஜானகி சிரித்துக்கொண்டே சொன்னாள். விடுப்பா, இது சின்ன விஷயம். உன் மனசுக்கு பிடிக்கலைனா அந்த ப்ராஜெக்ட நாம பண்ண வேண்டாம். பேசாம சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. மறுபடியும் அந்த பையனை பார்த்தா அவன் கூட சண்டை போடாம பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வை. வாய்ப்பே இல்லம்மா. அவனுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. அவெல்லாம் புதுமை விரும்பிகள். விளைவுகள் பற்றி கவலையே இல்ல. இப்படித்தான் வாழணும்னு நான் அப்பா சொல்லி கொடுத்தபடி வாழ நினைக்கிறேன். ஆனா அவன் ஜெயிக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்றான். எனக்கு அதுல உடன்பாடு இல்ல என்று மாதவன் சொன்னதும் கௌரி தட்டில் விழுந்த கரண்டியை எடுத்து அண்ணி ருக்மணியிடம் கொடுத்துவிட்டு, அவர்தானா என்று கண்களால் கேட்டாள். அவளும் ஆமாம் என்று கண்ணீரால் பதிலளித்தாள். பின் கௌரி நிதானித்து கொண்டு சொன்னாள். எப்படியும் வாழலாம்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. புதிய முயற்சி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாரு என்று கௌரி ஆணித்தரமாக சொன்னதும் மாதவன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். பின் கேட்டான். என்ன சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நீங்க 2 பேரும் என்ன பேசுனீங்கன்னு சத்தியமா தெரியாது. ஆனா உன்னை பத்தி நல்லா தெரியும். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வராத ஆளு நீ. பிசினஸ் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தா பயம் வரும். பயம் வந்தா நிறைய கத்துப்போம். நிறைய கத்துக்கிட்டா அப்புறம் சக்சஸ் தான். இது உனக்கு புரியல. பாதுகாப்பா இருக்கிறத பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கிற. கேட்டா பழமை விரும்பி, நாங்கெல்லாம் புதுமை விரும்பின்னு பேசி டாபிக்க திசை திருப்பிடுவ. நாங்க யாரும் பழமைய வெறுக்கல. அதே சமயம் புதுமையை ஏத்துக்காம இருக்கவும் மாட்டோம். உன்ன மாதிரி நினைக்காதவங்க எல்லாருமே உன்னை பொறுத்த வரைக்கும் தப்பானவங்க தானே. அத வச்சுத்தான் நான் சொன்னேன் என்று கௌரி சொன்னதும் மாதவனின் ஆத்திரம் அதிகமானது. மாதவன் கோபமாக கேட்டான். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று கோபமாக கேட்டதும் பிரச்சனை பெரிதாகிவிடுமோ என்று ருக்மணி பயந்தாள். பின் தொண்டையை செருமிக் கொண்டு சொன்னாள். சரி சரி, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடாம ஆபீஸ் விஷயத்த பத்தி பேசி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப கஷ்டப்பட்டு நான் ஏன் சமைக்கணும்? பேசாம சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் ஆறி போயிடும். சரி, இனிமே அவனை பத்தி யாரும் இந்த வீட்ல பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு மாதவன் சாப்பிட ஆரம்பித்தான். கௌரி அமைதியாக அண்ணி ருக்மணியை பார்த்தாள். பார்த்துக்கலாம் விடு என்பது போல் கண்ணசைத்தாள் ருக்மணி. எதிர்காலத்தையும் கௌதமோடு தனது கல்யாணத்தையும் குடும்ப ஒற்றுமையும் நினைத்து கௌரியின் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. அத்தியாயம் 5. மறுநாள் காலை அலுவலகத்திற்கு கிளம்பி கௌரி தயாராக இருந்தாள். பிறந்து விட்டோம், வாழ வேண்டும். வாழ்வதற்கு சாப்பாடு தேவை. சாப்பாட்டிற்கு பணம் தேவை. அந்த பணத்தை சம்பாதிக்க ஆபீஸுக்கு போக வேண்டும். அது மட்டுமல்ல, ஜானகி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நம்பர் 1 இடத்திற்கு வர வேண்டும் என்ற அப்பா மயில்ராகவனின் ஆசையை நிறைவேற்றும் கடமை அவளுக்கும் இருக்கிறது. அதனால் சோகங்களை தன்னுள் மறைத்து கொண்டு ஆபீஸிற்கு கிளம்பி தயாராக இருந்தாள் கௌரி. அப்பொழுது அவளின் செல்போனில் நோட்டிபிகேஷன் சவுண்டு வந்தது. போனை எடுத்து பார்த்தாள். கௌதமிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது. ஓபன் செய்து படித்தாள். நம்ம விஷயத்த பத்தி உங்க வீட்ல பேசிட்டியா என்ற கௌதமின் மெசேஜை பார்த்ததும் அவளின் உள்ளம் துடித்தது. கண்ணீர் விழித்திரையை மறைத்தது. பின் கண்ணீரை துடைத்து கொண்டு மெசேஜை டைப் செய்தாள். இன்னும் இல்ல, நேத்து ராத்திரி இங்க ஒரு பிரச்சனை, கூடிய சீக்கிரம் சொல்லிருவேன் என்று மெசேஜ் அனுப்பிவிட்டு போனை வைத்துவிட்டு ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்து கொண்டு நின்றாள். அவர்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள மரத்தில் கூடுகட்டியிருக்கும் காதல் பறவைகளின் கீச்சொலிகள் அவளின் கவனத்தை திசை திருப்பியது. பறவைகளின் காதலை கண்டு அவள் மனதில் கௌதம் பற்றிய ஏக்கம் அதிகமானது. கௌதம் விஷயத்தை வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்கலாம் என்று நேற்று பெரும் எதிர்பார்ப்போடு வீட்டிற்கு வந்தாள். ஆனால் நேற்று இரவு நடந்ததை வைத்து பார்க்கும் பொழுது கௌதமோடு தனது கல்யாணம் எளிதாக நடக்காது என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. அப்பொழுது அவள் அறையின் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு திரும்பி பார்த்தாள். காஃபியோடு ருக்மணி வந்தாள். கௌரியிடம் காஃபியை கொடுத்துவிட்டு கேட்டாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க அண்ணி. என்ன விஷயம் சொல்லுங்க. ராத்திரியெல்லாம் நீ தூங்கலையா?
கண்ணெல்லாம் செவந்திருக்கு என்று ருக்மணி கௌரியின் கையை பிடித்து கேட்டாள். கௌரியின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் ருக்மணியின் கையில் விழுந்து சிதறியது. ருக்மணி மேலும் சொன்னாள், புரியுது கௌதம், காதல், உங்க அண்ணனை நினைச்சு பயம், எல்லாம் சேர்ந்து உன்னை தூங்க விடல என்று ருக்மணி சொன்னதும் கௌரி பெருமூச்சு விட்டாள். ருக்மணி மேலும் கேட்டாள், நீயும் கௌதமும் எத்தனை வருஷமா காதலிக்கிறீங்க? 2 வருஷமா. அவன் குடும்பத்தை பத்தி சொல்றியா என்று ருக்மணி கேட்டதும் கௌரி கௌதம் குடும்பத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். கௌதம் அப்பா கண்ணபிரான், அம்மா ராதா, ஒரு தங்கை பெயர் அக்ஷயா. கௌதம் கல்லூரி இறுதியாண்டு படிக்கும் பொழுது அவனின் அப்பா இறந்து விட்டார். அதன் பிறகு அப்பாவின் பூர்வீக சொத்தை வைத்து கௌதமையும் அக்ஷயாவையும் ராதா வளர்த்தாள். அப்பா கண்ணபிரானை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பள்ளிக்கூடத்து வாத்தியார், நேர்மையான நல்ல மனிதர். ராதாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வெளியாட்கள் முன்னால் பேச தயங்குவாள். ஆனால் மனதளவில் வலுவானவள். அவளின் உலகமே பிள்ளைகள்தான். தங்கை அக்ஷயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வாயாடி. இப்பொழுது கல்லூரி இறுதியாண்டு படிக்கிறாள். கலகலப்பான பெண். கௌதமிற்கு வேலை கிடைத்ததும் அவர்களின் பொருளாதார நிலை இன்னும் ஒருபடி மேலே உயர்ந்தது. அவர்கள் பணத்தால் உயர்ந்தவர்கள் இல்லை, குணத்தால் உயர்ந்தவர்கள். கௌரி அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறாள். இவர்கள் காதல் விஷயம் அவர்கள் வீட்டிற்கு தெரியும். கௌரியை மருமகளாக மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டாள் ராதா. அண்ணி என்ற உறவையும் தாண்டி ஒரு நல்ல தோழியாக அக்ஷயா கௌரியுடன் பழகுகிறாள். கௌதம் குடும்பத்தை பற்றி கௌரி ருக்மணியிடம் சொல்லி முடித்தாள். பின் கன்னங்களில் கண்ணீர் வடிய ருக்மணியை பார்த்து கௌரி சொன்னாள், நேத்து எல்லார்கிட்டையும் எங்க காதல் விஷயத்த பத்தி பேசி சம்மதம் வாங்கலாம்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள உங்க அண்ணன் கௌதம தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு என்று அவளின் வாக்கியத்தை ருக்மணி சொல்லி முடித்ததும் கௌரி அழுதாள். அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு ருக்மணி சொன்னாள், காதல் எளிதான விஷயம் இல்ல. முதல்ல நீ கௌதம நம்பணும். எல்லாத்தையும் விட முக்கியம் நீ காதலை நம்பணும். கண்டிப்பா உங்க காதல் கைகூடும் என்று ருக்மணி சொல்ல சொல்ல கௌரிக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள், எனக்கு பயமா இருக்கு. நான் எங்க காதல் விஷயத்த அண்ணா கிட்ட சொன்னா நம்ம குடும்பம் உடைஞ்சிரும் அண்ணி. சொல்லாம நீ மறைச்சு வச்சினா அது பிரச்சனைய பெருசாக்கிடும். நிலைமை இன்னும் மோசமாயிடும். அப்போ என்னதான் பண்றது? முதல்ல அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? எதனால கௌதம் சொல்ற ப்ராஜெக்ட உங்க அண்ணன் ஏத்துக்க மாட்டாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனைய சரி பண்ணிரலாம். கரெக்ட் அண்ணி, அப்படியே செய்யலாம். அத நான் பாத்துக்கிறேன். நீ உங்க காதல் விஷயத்த உங்க அண்ணங்கிட்ட தைரியமா சொல்லு. சரி அண்ணி என்று கௌரி சொல்லவும் மாதவன் வரவும் சரியாக இருந்தது. கௌரியை பார்த்து கேட்டான், நீ ரெடியா? ஆபீஸுக்கு கிளம்பலாமா? ரெடினா என்று சொல்லிக்கொண்டே ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அண்ணியிடம் மாதவனுக்கு தெரியாமல் தம்ஸ் அப் காட்டிவிட்டு சென்றாள். அவர்கள் சென்ற பிறகு நிலைமை மோசமடைவதற்குள் இந்த பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டும் என்று கௌரி தீர்க்கமான முடிவை எடுத்தாள். அத்தியாயம் 6. பேருந்துகள், ஆட்டோ ரிக்ஷாக்கள், பைக் மற்றும் கார்கள் எல்லாம் சிக்னலில் போருக்கு செல்லும் யானை போல் மெதுவாக ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. பிளாட்ஃபார்மில் நடந்து செல்லக்கூட முடியாமல் மக்கள் தடுமாறிக்கொண்டு இருந்தனர். டிஃபன் ரெடி என்ற போர்டுடன் ஆரம்பித்த ஹோட்டலில் இருந்து மசாலா தோசையின் நறுமணம் மூக்கை தொலைத்து கொண்டு இருந்தது. இப்பேற்பட்ட நகர போக்குவரத்து நெரிசலில் காரில் சென்று கொண்டிருந்தார்கள் மாதவனும் கௌரியும். கௌரியின் ஸ்கூட்டி சர்வீஸுக்கு சென்றுள்ளது. அதனால்தான் இன்று மாதவனோடு ஆபீஸுக்கு வந்து கொண்டிருக்கிறாள். இருவரிடமும் ஓர் அமைதி நிலவியது. கௌரி மாதவனை பார்த்தாள். அவனிடம் தனக்கும் கௌதமுக்கும் இடையில் இருக்கும் காதலை சொல்லிவிடலாமா என்று யோசித்தாள். ஆனால் நேற்று நடந்த பிரச்சனை நினைவிற்கு வந்ததும் தான் சொல்வதை அண்ணன் முழுவதுமாக கேட்பானா, கேட்டு என் விருப்பத்திற்கு சம்மதம் சொல்வானா என்ற சந்தேகம் தோன்றியதும் பேச வார்த்தை வராமல் தவித்தாள். மாதவன் கௌரியை பார்த்தான். அவள் பதட்டமாக இருப்பது நன்றாக தெரிந்தது. அவளின் மௌனத்தை கலைக்க முடிவு செய்து மாதவன் முதலில் பேச்சை ஆரம்பித்தான். நேத்து நீ அப்படி பேசியிருக்க கூடாது.
நீயும் அப்படி பேசியிருக்க கூடாது என்று பதிலுக்கு கௌரி சொன்னதும் மாதவன் சிரித்தான். பின் மெதுவாக கௌரி தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொன்னாள். அண்ணா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன என்று மாதவன் கேட்டதும் கௌரி சொல்ல வாயெடுத்தாள். அதற்குள் மாதவனின் போன் ஒலித்தது. காரை ஓரமாக நிறுத்திவிட்டு போனை எடுத்து பேசினான். சார், அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். நான் வந்து படிச்சு பார்த்த பிறகுதான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவேன். எல்லாம் ரெடியா இருக்கட்டும், நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். பின் காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே கௌரியை பார்த்து சொன்னான். இந்த ஆபீஸ் பிரச்சனை ஒரு நாளும் முடியாது. கௌரி கைகளை பிசைந்து கொண்டே மாதவனை பார்த்து கேட்டாள். அண்ணா, இந்த பிரச்சனைக்கு காரணம் கௌதமா? கௌதமா? நீ ஏன் இப்ப அவனை பத்தி பேசுற? எனக்கு அவரை தெரியும். உனக்கு அவனை தெரியுமா? என்ன சொல்ற என்று மாதவன் பதட்டமாக கேட்டான். கௌரி கண்மூடி நீண்ட பெருமூச்சு விட்டாள். பின் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொன்னாள். அண்ணா, நான் அவரை காதலிக்கிறேன். அவரும் என்ன காதலிக்கிறாரு என்று கௌரி சொன்னதும் மாதவன் பிரேக்கை அழுத்தி காரை சாலையின் ஓரமாக நிறுத்தினான். அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். பின் கோபமாக கேட்டான். முட்டாள் மாதிரி பேசுற, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல. நான் முட்டாளும் இல்ல. நாங்க 2 பேரும் 2 வருஷமா காதலிக்கிறோம். நாங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம் என்று அனைத்து விஷயங்களையும் சொன்னாள் கௌரி. ஆத்திரத்தில் மாதவனின் கைகள் ஸ்டேரிங் வீலை இறுக்கி பிடித்தது. பின் நிதானித்து கொண்டு கௌரியை பார்த்து சொன்னான். கௌரி, உனக்கு நல்லது கெட்டது தெரியாத வயசு. அவன் நல்லவன் இல்ல, அவன் ஏமாத்துக்காரன். பொய் நிச்சயமா இருக்க முடியாது. அவரு நல்லவரு என்று தலையை குனிந்து கொண்டு கௌரி உறுதியாக சொன்னதும் மாதவனின் கண்கள் ஆத்திரத்தில் சிவந்தது. கௌரியின் முகத்தை தன் பக்கம் திருப்பினான். பின் பேச ஆரம்பித்தான். நான் அவனை ஒரு கம்பெனி அக்ரிமெண்ட் விஷயமா சந்திச்சேன். அவன் வேலை பார்க்கற நிறுவனம் நம்ம கம்பெனியை ஏமாத்த பார்த்தது. போலி ஆவணங்களை ரெடி பண்ணி நம்மள ஏமாத்த பார்த்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கௌதம் தான். நான் அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டேன். இல்ல, என்கிட்ட கௌதம் இத பத்தி சொல்லிருக்காரு. நம்ம கம்பெனி தான் கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம அவங்க அக்ரிமெண்ட்டை நிராகரிச்சிருக்குன்னு சொன்னாரு. ஏமாத்துக்காரன் வேற எப்படி சொல்லுவான்? அதனாலதான் இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் விஷயமா என்ன பார்த்து பேச வந்த போது நான் மறுத்துட்டேன். உண்மைய சொல்லணும்னா இப்போ அவன் சொன்ன ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் தான். ஆனா அவன் நல்லவன் இல்ல. அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஐயோ அண்ணா, அவரு அப்படிப்பட்டவர் இல்ல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நீ புரிஞ்சுக்க. நீ 1000 சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உன் ஆசைக்கும் நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது என்று மாதவன் உறுதியாக சொன்னான். கௌரி அழுது கொண்டே கேட்டாள். அப்போ உனக்கு உன் ஈகோ தான் முக்கியம், என் சந்தோஷம் முக்கியம் இல்ல, அப்படித்தானே என்று கௌரி கேட்டதும் மாதவனின் கண்கள் கலங்கியது. பின் கௌரியை பார்த்து மாதவன் உறுதியாக சொன்னான். நீ என் தங்கச்சி. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். உன்னை ஒரு ஏமாத்துக்காரன் கையில பிடிச்சு கொடுக்க என்னால முடியாது என்று மாதவன் சொன்னதும் கௌரி கண்ணீரை துடைத்தாள். பின் மாதவனை பார்த்து சொன்னாள். இதுதான் உன் முடிவுனா என் முடிவை நீ கேளு. நீ நினைக்கிற மாதிரி அவர் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். நீயே எங்க கல்யாணத்தை நடத்தி வைப்ப. உன் வாயால அவரை மாப்பிள்ளைன்னு கூப்பிட வைப்பேன் என்று சொல்லிவிட்டு காரு கதவை திறந்து கொண்டு கௌரி இறங்கி நடந்து சென்றாள். அவள் நடந்து போவதை பார்த்து மாதவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. சிறு பிள்ளையிலிருந்து அவளுக்கு இருக்கும் பிடிவாதம் அவள் வாழ்க்கையை அழித்துவிடக் கூடாதே என்று பயந்தான். மாதவன் சொல்வது போல் கௌதம் கெட்டவனா? கௌதமின் சுயரூபத்தை மாதவன் கௌரிக்கு புரிய வைப்பானா? அல்லது கௌரி சொல்வது போல் கௌதம் நல்லவனா? கௌதம் நல்லவன் என்று கௌரி மாதவனுக்கு புரிய வைப்பாளா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அத்தியாயம் 7. காரை விட்டு இறங்கிய கௌரியால் ஆபீஸிற்கு செல்ல முடியவில்லை. கௌதம் நல்லவன் இல்லை, ஏமாத்துக்காரன் என்று அவளின் அண்ணன் மாதவன் சொன்ன வார்த்தைகள் அவள் காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து கொண்டே இருந்தது. நிச்சயமாக இல்லை, கௌதம் நல்லவன் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் இதனை மாதவனிடம் நிரூபிக்க அவளிடம் எந்த ஆதாரமும் இல்லை. வாய்விட்டு கதறி அளவேண்டும் போல் இருந்தது. அதனால் ஆபீஸிற்கு செல்லாமல் திரும்பி வீட்டிற்கு சென்றாள்.
கௌரி வீட்டிற்கு திரும்பி வந்ததும் ருக்மணி அவள் முகத்தை பார்த்தாள். கண் கலங்கி சிவந்திருந்தது. வேகமாக கௌரி அவளின் அறைக்குள் நுழைந்தாள். நல்ல வேளை, அப்பொழுது ஜானகியும் மயில்ராகவனும் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள். அதனால் கௌரியால் வாய்விட்டு கதறி அழ முடிந்தது. அவள் அழுது முடிக்கட்டும் என்று ருக்மணி அமைதியாக இருந்தாள். கௌரி அழுது முடித்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அண்ணியை நிமிர்ந்து பார்த்தாள். ருக்மணி அவள் அருகில் சென்றாள். அவள் கையை பிடித்து கொண்டு கேட்டாள், என்ன நடந்துச்சு? அண்ணா கௌதம நம்ப மாட்டேங்கிறாரு. அவரு நல்லவர் இல்லைன்னு சொல்றாரு. அவரை ஏமாத்துக்காரன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு ஏதாவது காரணம் சொன்னாரா? கௌதம் வேலை பார்க்குற கம்பெனி ஏதோ ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட்ல நம்மளை ஏமாத்த பார்த்ததாவும் அதை செஞ்சது கௌதம்னு சொல்றாரு என்று கௌரி சொன்னதும் ருக்மணி யோசிக்க ஆரம்பித்தாள். பின் சொன்னாள், கண்டிப்பா இருக்காது. நான் கௌதம சந்திச்சு பேசியிருக்கேன். அவனை பார்த்தா அப்படி தெரியல. அவன் கண்கள்ல உண்மை தெரியுது. என்னை மனசார அக்கான்னு கூப்பிட்டான். கண்டிப்பா அவன் ஏமாத்துக்காரனா இருக்க முடியாது என்று ருக்மணி சொன்னதும் கௌரி கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள், எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது. ஆனா அண்ணனுக்கு புரிய மாட்டேங்குதே. அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? கௌதம் நல்லவர்னு நாம எப்படி நிரூபிக்கிறது என்று கௌரி கேட்டதும் ருக்மணி அமைதியாக யோசித்தாள். பின் சொன்னாள், உங்க அண்ணங்கிட்ட நான் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு ருக்மணி அங்கிருந்து சென்றாள். இரவு எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு துருவனை தூங்க வைத்தாள் ருக்மணி. மாதவன் ஆபீஸ் ஃபைலை பார்த்து கொண்டு இருந்தான். அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. காலையில் கௌரி பேசிய வார்த்தைகள்தான் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருந்தது. ஆபீஸிலும் அவனால் கவனத்தை செலுத்த முடியவில்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லை. கௌரியும் வரவில்லை. அதனால் ஆபீஸ் சென்றான். இப்பொழுது வீட்டிலும் அவனால் ஆபீஸ் வேலையில் கவனத்தை செலுத்த முடியவில்லை. அவனின் தவிப்பை பார்த்து புரிந்து கொண்ட ருக்மணி சமையல் அறைக்கு சென்று அவனுக்கு குடிக்க பால் கொண்டு வந்தாள். அவனிடம் கொடுத்துவிட்டு சொன்னாள், நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க, இத குடிங்க. ஆமா, கொஞ்சம் வேலை அதிகம். வேலை அதிகமா இல்ல கௌரி கௌதம் விஷயமா என்று ருக்மணி சொன்னதும் மாதவன் அவளை வியப்போடு பார்த்தான். ருக்மணி சொன்னாள், உங்களுக்கு முன்னாடியே இந்த விஷயம் எனக்கு தெரியும். தெரியுமா? அப்போ ஏன் என்கிட்ட சொல்லல? சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. அதனால அந்த கௌதம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. சரி, எது எப்படியோ, நான் அத பத்தி பேச விரும்பல. நான் அத பத்தி பேச விரும்புறேன் என்று ருக்மணி சொன்னதும் மாதவன் அவளை முறைத்தான். ருக்மணி அதனை பொருட்படுத்தாமல் மேலும் சொன்னாள், கௌரி கௌதம் மேல உயிரே வச்சிருக்கா. அவ தப்பு பண்றா. அவன் நல்லவன் இல்ல, மோசடிக்காரன். அவன் தப்பானவன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? அப்போ நீயும் என்ன நம்பல, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, நான் உங்களை நம்புறேன். ஆனா கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க? அதனால இந்த விஷயத்துல வேற ஏதாவது நடந்திருந்தா, அவனை யாராவது தூண்டி விட்டிருந்தா, அல்லது அவனுக்கே தெரியாம இது நடந்திருந்தா 99% வாய்ப்பே இல்ல. அப்போ 1% வாய்ப்பிருக்கு, அப்படித்தானே என்று ருக்மணி கேட்டதும் மாதவன் ஆச்சரியமாக ருக்மணியை பார்த்தான். ருக்மணி மேலும் சொன்னாள், நம்ம கம்பெனிலையும் போட்டியாளரோட ஆட்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கௌதம் வேலை பார்க்குற கம்பெனியோட நாம பிசினஸ் வச்சுக்க கூடாதுன்னு அவங்க கம்பெனிய மோசமா காட்ட யாராவது ஆவணங்களை மாத்திருக்கலாம் இல்லையா? சரி, நீ சொல்றபடி வச்சுக்கலாம். அப்போ நான் தப்பு செய்யலேன்னு கௌதம் ஏன் நிரூபிக்கல? நீங்க நிரூபிக்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா என்று ருக்மணி கேட்டதும் மாதவன் இல்லை என்று தலையாட்டினான். ருக்மணி சிரித்து கொண்டே சொன்னாள், முதல்ல தப்பே செய்யாதவன் எதுக்காக தான் நல்லவனு நிரூபிக்கணும்? நமக்கு சந்தேகமா இருந்தா நாம தான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நாம அவருக்கு தன்னை நல்லவர்னு நிரூபிக்க வாய்ப்பும் கொடுக்கல. மூணாவது, ஒருவேளை அவர் நிரூபிக்க ட்ரை பண்ணி அதற்கான வழி தெரியாம கூட இருந்திருக்கலாம் இல்லையா என்று ருக்மணி பேச பேச மாதவன் அமைதியாக இருந்தான். ருக்மணி மேலும் சொன்னாள், நீங்க உடனடியா அவரை ஏத்துக்கணும்னு நான் சொல்லல. ஆனா கௌரியோட காதலை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நாம குறைஞ்சபட்சம் விசாரிக்கவாது வேண்டாமா? சரி, விசாரணையில கௌதம் கெட்டவனு தெரிஞ்சா? அப்படின்னா உண்மைய ஏத்துக்கிட்டு கௌரி மனச மாத்திக்கணும். ஆனா கௌதம் நல்லவர்னு தெரிஞ்சிட்டா?
நான் உண்மையை ஏத்துக்கிட்டு அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இது போதும், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு ருக்மணி அங்கிருந்து சென்று தூங்கிக் கொண்டிருக்கும் மகன் துருவனை அணைத்து கொண்டு படுத்து விட்டாள். மாதவன் முதல் முறையாக கௌதம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். அவன் மனதில் சந்தேகம் தோன்றியது. நாம் சரியாகத்தான் விசாரித்தோமா என்று சிந்திக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 8. கவலையில் அழுது அழுது கௌரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அதனால் கௌரி ஆபீஸுக்கு வராமல் வீட்டிலே இருந்து விட்டாள். மாதவன் மட்டும் ஆபீஸிற்கு வந்தான். கம்ப்யூட்டரில் ஆபீஸ் விஷயமாக ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் மனதில் நேற்று இரவு ருக்மணி சொன்ன விஷயம் ஓடிக்கொண்டே இருந்தது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க என்று ருக்மணி சொன்ன வார்த்தைகள் அவன் மனசாட்சியை கேள்வி கேட்க ஆரம்பித்தது. சரி, தீர விசாரித்து விடுவோம் என்று முடிவெடுத்தான். போனில் கம்பெனி சட்ட ஆலோசகர் மிஸ்டர் கண்ணனை அழைத்து பேசினான். அடுத்த அரை மணி நேரத்தில் ஃபைல் பென்ட்ரைவோடு கண்ணன் வந்தார். வாங்க கண்ணன் சார், நான் கேட்ட விஷயங்களை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நீங்க கேட்கலைனாலும் நானே இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பேன். என்ன சொல்றீங்க? ஆமா, இப்பதான் நம்ம பழைய ஆபீஸ்ல இருந்து கௌரி மேடமும் உங்க மனைவி ருக்மணி மேடத்தையும் பார்த்து பேசிட்டு வரேன். பழைய ஆபீஸ்லயா? ஆமா சார், நம்மளோட பழைய ஃபைலு, நமக்கு வந்த பழைய லெட்டர், ஓல்டு அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் நாம அங்கதானே வச்சிருக்கோம். முக்கியமானது மட்டும்தானே நாம பென்ட்ரைவ்ல சிஸ்டம்ல வச்சிருப்போம். மத்ததெல்லாம் அங்கதானே இருக்கு. அங்கிருந்து தான் இதெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி, அங்க எங்க கௌரியும் ருக்மணியும் வந்தாங்க? அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் அங்க போனதும் எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்லி இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது தான் நீங்களும் ஃபோன் பண்ணி இந்த ஃபைலை பத்தி கேட்டீங்க. அதான் உடனே எடுத்துட்டு வந்துட்டேன் என்று சொல்லி ஃபைலை நீட்டினார் கண்ணன். அதனை வாங்கி பார்த்தான் மாதவன். கண்ணன் பேச ஆரம்பித்தார். இதுதான் கௌதம் வேலை பார்க்குற கம்பெனி நமக்கு அனுப்புன ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஒரிஜினல் அக்ரிமெண்ட். ஆனா இத பழைய ஆபீஸ்ல போட்டுட்டு போலி ஆவணங்களை மாத்தி வச்சு கௌதமோட கம்பெனி அனுப்புனதா இங்க கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே கௌதம் பண்ண மாதிரியே எல்லாம் பண்ணிருக்காங்க என்று கண்ணன் சொன்னதும் மாதவன் தலையில் கையை வைத்துக்கொண்டு சீட்டில் உட்கார்ந்தான். பின் கண்ணனை பார்த்து கேட்டான். இத யாரு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுதா? நம்ம பழைய ஆபீஸ்ல சிசிடிவி ஒர்க் ஆகல. அதனாலதானே நாம வாட்ச்மேன் கந்தசாமிய வேலைக்கு வச்சோம். அவனை விசாரிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல அவன் உண்மைய சொல்லல. ருக்மணி அம்மா தான் போலீஸுக்கு போன் பண்ணட்டுமான்னு கேட்டு மிரட்டினாங்க. அதுக்கப்புறம்தான் கந்தசாமி உண்மைய சொன்னான். என்ன உண்மை? யாரு இப்படி பண்ணது? நம்ம கம்பெனில தப்பு பண்ணிட்டான்னு போன வருஷம் ஒருத்தனை வேலையை விட்டு அனுப்புனீங்களே, அவன்தான் எல்லாத்துக்கும் காரணம். இத உங்ககிட்ட சொல்லிட்டு கௌரி மேடம கூட்டிக்கிட்டு ருக்மணி மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. பாவம் கௌரி மேடம், அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அதோட இந்த ஃபைலை எடுத்து கொடுத்துட்டு போனாங்க என்று கண்ணன் சொன்னதும் மாதவன் பேசாமல் சிலை போல் உட்கார்ந்திருந்தான். கௌரி சொன்னது போல் கௌதம் நல்லவன் என்று நிரூபித்து விட்டாள். அவளின் பிடிவாதம்தான் உடல்நிலை சரியில்லாத பொழுதும் இதனை தேடி பிடித்து கௌதம் நல்லவன் என்று நிரூபிக்க வைத்திருக்கிறது என்று நினைத்து மாதவனின் கண்கள் கலங்கியது. பின் வேகமாக வீட்டிற்கு வந்தான் மாதவன். அப்பொழுதுதான் மருத்துவமனையில் இருந்து ருக்மணியும் கௌரியும் வந்திருந்தார்கள். ஜானகியும் மயில் ராகவனும் கௌரிக்கு அருகில் உட்கார்ந்திருந்தார்கள். மாதவன் வந்ததும் ருக்மணியிடம் கேட்டான். கௌரிக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல, படுத்திருக்கா. அப்புறம் கண்ணன் சார் வந்தாரா என்று ருக்மணி கேட்டதும் மாதவன் தலையை ஆட்டிவிட்டு உள்ளே சென்றான். பின்னாலேயே ருக்மணியும் சென்றாள். மெத்தையில் படுத்திருக்கும் கௌரியின் கையை பிடித்து கொண்டு மாதவன் அழுக ஆரம்பித்தான். அண்ணா, என்னாச்சு? ஏன் அழுகுற? நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. எனக்கு இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுது. உன் கௌதம் நல்லவரு, நான் தான் அவசர புத்திக்காரன்.
இல்லண்ணா, நீ ரொம்ப நல்லவன். இந்த குடும்பத்து மேலயும் ஏன் மேலயும் நம்ம கம்பெனி மேலயும் நீ உயிரே வச்சிருக்க. ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு நீ கவனமா இருக்க. அதனாலதான் உன்னால யாரையும் நம்ப முடியல. எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயங்குற. மத்தபடி நீ ரொம்ப நல்லவன்னா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் கௌதம் இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க 2 பேர்ல ஒருத்தரை பிரிஞ்சாதான் இன்னொருத்தர் கிடைப்பாங்கன்னா நான் இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன் என்று கௌரி சொன்னதும் அவள் வாயை தன் கைகளால் மூடினான் மாதவன். பின் சொன்னான், உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன் என்று சொல்லிவிட்டு நிமிர்ந்து அப்பா, அம்மா, ருக்மணி எல்லோரையும் பார்த்தான். மயில்ராகவன் சொன்னார், இப்பதான் ருக்மணி எல்லா விஷயத்தையும் சொன்னா. எங்களுக்கு பிள்ளைங்க சந்தோஷம்தான் முக்கியம். கௌரி கௌதம் கல்யாணத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். எனக்கும் தான்ப்பா. கௌரி சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம். சரி, நாம வேலைய விட்டு அனுப்புன ஆளு ஒரு சாதாரண ஆளுடா. அவன் எப்படி இத பண்ணா? ஏன் பண்ணா? அதுதான் தெரியல. முதல்ல அத கண்டுபிடிக்கணும் என்று சொல்லிவிட்டு மாதவன் வேகமாக எழுந்து வெளியில் சென்றான். அத்தியாயம் 9. கௌதமை சிக்க வைத்தது யார்? எதற்காக எங்களுடைய கம்பெனிக்கும் கௌதம் வேலை பார்க்கும் கம்பெனிக்கும் இடையில் பகையை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும்? இதனால் அவர்களுக்கு என்ன லாபம்? அதை ஏன் கௌதம் பேரில் செய்ய வேண்டும்? கௌதமிற்கும் அவர்களுக்கும் என்ன பகை? இப்படி விடை தெரியாத வினாக்களால் மாதவன் தவித்துக் கொண்டிருந்தான். ஓய்வெடுக்க நேரமில்லாமல் இந்த சதிக்கு பின்னால் இருப்பவர் யார், ஏன் இதனை செய்தார்கள் என்று கண்டுபிடிக்க இரவு பகலாக அலைந்தான். கண்ணன் கொடுத்த ஃபைல், பென்டிரைவ் என்று எல்லாவற்றையும் மீண்டும் உன்னிப்பாக கவனித்தான். அவனின் வேலைக்கு தொந்தரவு இல்லாமல் ஆபீஸ் வேலைகள் அனைத்தையும் கௌரி பார்த்து கொண்டாள். வீட்டு நிர்வாகத்தை ருக்மணி கவனித்து கொண்டாள். ஒரு வழியாக போன வருடம் கம்பெனியை விட்டு அனுப்பியவனை கண்டுபிடித்து அழைத்து வந்தான் மாதவன். அவன் பெயர் அருண். சட்ட ஆலோசகர் கண்ணனை வரவழைத்து அவர் முன்னிலையில் அவனை விசாரிக்க ஆரம்பித்தான். அருணை பார்த்து மாதவன் கடும் கோபத்தோடு கேட்டான், உண்மைய சொல்லு, உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா என்று மாதவன் கேட்டதும் அருண் திரு திருவென்று முழித்தான். எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று அந்த அறையை சுற்றி சுற்றி பார்த்தான். பின் ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் பதில் சொன்னான், சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்னைய வேலையை விட்டு அனுப்புனதும் நான் என் கிராமத்துக்கே போயிட்டேன். அப்புறம் வேலை தேடி அலைஞ்சு பல இடங்கள வேலை பார்த்து என் வயித்த கழுவிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பிடிச்சுக்கிட்டு வந்து என்னென்னவோ கேக்குறீங்க. எனக்கு ஒன்னும் புரியல சார் என்று அருண் சொன்னதும் மாதவனின் பொறுமை எல்லையை கடந்தது. கண்ணனை பார்த்து சொன்னான், சரி சார், இது சரிப்பட்டு வராது. எனக்கும் பொறுமை இல்ல. நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. நாம ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? போலீஸ்ல இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். அவங்க ஸ்டைல விசாரிக்கும் போது தானா உண்மைய சொல்லிடுவான். நாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் வெளியில வந்தா அப்புறம் இவனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது. ஏற்கனவே இவன் பொண்ணுக்காக தான் நாம இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டோம். அதுதான் நாம செஞ்ச தப்பு. இப்போ போலீஸுக்கு போகட்டும், வேலை இல்லாம கிடக்கட்டும். இவனாச்சு இவன் பொண்ணாச்சு என்று மாதவன் சொன்னதும் அருணின் நெற்றியில் இருந்து வியர்வை வடிந்தது. எச்சிலை விழுங்கிக் கொண்டு சொன்னான், சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்படி வா வழிக்கு சொல்லு, உன்னை யார் இப்படி பண்ண சொன்னது? சந்தீப் சார் என்று அருண் சொன்னதும் மாதவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சந்தீப் அவனின் நெருங்கிய நண்பன். மாதவன் போல் தொழிலதிபர் ஆக வேண்டும் என்று அவனின் ஆலோசனைப்படி அவன் செய்யும் அதே தொழிலை அதே ஊரில் செய்தான். தொழிலில் போட்டி நல்லது, பொறாமைதான் நல்லதல்ல என்று மாதவனும் மயில்ராகவனும் பெருந்தன்மையாக நினைத்து சந்தீப்பிற்கு தொழிலில் இருக்கும் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார்கள். நன்றி மறவாமல் இருக்க வேண்டிய சந்தீப்பா இப்படி துரோகம் செய்தது மாதவனால் நம்ப முடியவில்லை. இடிந்து போய் உட்கார்ந்து விட்டான். கண்ணன் அருணை பார்த்து கேட்டார், சந்தீப்பா, அவர் ஏன் இப்படி பண்ண சொன்னாரு? சந்தீப் சாருக்கு இருக்கிற தொழில் போட்டியாளர்கள் 2 பேரு. ஒன்னு மாதவன் சாரு, இன்னொன்னு அந்த கௌதம் வேலை பார்க்கற கம்பெனி. கௌதம் வேலை பார்க்கற கம்பெனி போலி ஆவணங்களை கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு செய்தி பரவிடுச்சுன்னா அவங்க கம்பெனியோட நல்ல பேரு போயிடும். அப்புறம் தொழில் நடத்த முடியாம அவங்க போயிருவாங்க. சரி, அதுக்கு ஏன் கௌதம தேர்ந்தெடுக்கணும்?
கௌரி அம்மாவ சந்தீப் சார் விரும்பினாரு. ஆனா கௌரி அம்மா கௌதமத்தான் விரும்பினாங்க. அதனால கௌதம் பேர்ல இந்த வேலைய பார்த்தாரு. இதனால கௌதம் மேல மாதவன் சாருக்கு கோபம் வரும். கௌரி கௌதம் கல்யாணம் நடக்காது. குடும்பத்துல பிரச்சனை வரும். அதனால மாதவன் சாரால பிசினஸ்ல கவனத்தை செலுத்த முடியாது. இந்த ஒரு விஷயத்தால கௌரி கௌதம் காதல் நிறைவேறாது. தன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு கௌதம காதலிச்ச கௌரி அம்மாவுக்கும் தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும். கௌதமையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும். கௌதம் வேலை பார்க்குற கம்பெனியோட பேரையும் கெடுத்த மாதிரி இருக்கும். இதனால மாதவன் சார் வீட்டுல பிரச்சனை வந்து அவருக்கும் மன உளைச்சல் அதிகமாகி பிசினஸ கவனிக்க முடியாம போகும். ஒரே கல்லுல 5 மாங்கான்னு திட்டம் போட்டு சந்தீப் சார் தான் இதை செய்ய சொன்னாரு என்று அருண் சொல்லி முடித்ததும் மாதவன் இடிந்து போய் விட்டான். அருண் மேலும் சொன்னான், சார், என்ன மாட்டி விட்டுறாதீங்க. நான் புள்ள குட்டிக்காரன் என்று காலில் விழுந்து அழுதான். பின் அவனை கண்ணனிடம் ஒப்படைத்துவிட்டு ரகசியமாக காதில் சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தான். நடந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எல்லோரிடமும் சொன்னான். ஜானகி சொன்னாள், பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது கொத்தாம விடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? நல்லவன்னு நினைச்சு நல்ல பாம்புக்கு பால் வார்த்திருக்கோம். ஆமா அத்த, என்னால நம்பவே முடியல. சிஸ்டர் சிஸ்டர்னு என்கிட்ட எப்படியெல்லாம் பேசுவாரு. இப்போ இந்த சந்திப்பு இப்படி பண்ணிருக்காரே. ஒரு நாள் ஆபீஸுக்கு போகும்போது வழிமறிச்சு காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணாருன்னா நான் உங்களை என் அண்ணனாத்தான் பாக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்று கௌரி சொன்னதும் மாதவன் கேட்டான், இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொன்னா நீ கோவப்படுவ. என்னால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போக வேண்டாம்னு நினைச்சுதான் நான் சொல்லல. சரி, இப்பவாது அவனை பத்தி தெரிஞ்சுதே, அது வரைக்கும் சந்தோஷம். இனி ஆக வேண்டியதை பாருங்க என்று மயில்ராகவன் சொன்னதும் மாதவன் சொன்னான், இல்லப்பா, அந்த சந்திப்ப நான் சும்மா விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவனின் அறைக்குள் சென்றான். அத்தியாயம் 10. மறுநாள் காலையில் கண்ணன் மூலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அருணை போலீசிடம் ஒப்படைத்தான் மாதவன். பின் சந்தீப்பை பார்க்க சென்றான். வா மாதவா, நானே உன்னை பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னையவா? எதுக்கு? நான் ஒன்னு சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. நான் ஏன் கோச்சுக்க போறேன்? நாமக்குள்ள என்ன தயக்கம்? சும்மா சொல்லு. நான் உன் தங்கச்சி கௌரிய காதலிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஓ, சாரி நண்பா, அவ கௌதம காதலிக்கிறா. கௌதமா? அவன் ஒரு ஏமாத்துக்காரன். உனக்கு தெரியாத அவனை பத்தி? அவனை பத்தியும் நல்லா தெரியும், உன்னை பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மாதவா, என்ன சொல்ற? நடிக்காத. உன்னோட திட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். உன் ஆள் அருண் இப்போ போலீஸ் கஸ்டடியில என்று சொன்னதும் சந்தீப்பின் முகம் வெளிரியது. அவன் தப்பித்து ஓட முயன்றான். வாசலில் நின்ற காவல் அதிகாரிகள் அவனை பிடித்து இழுத்து சென்றார்கள். பின் கௌதம் வேலை பார்க்கும் முதலாளியை சந்தித்து நடந்ததை எடுத்து சொல்லி புரிய வைத்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டான். இரு கம்பெனிகளும் ஒன்றாக இணைந்து தொழிலை மீண்டும் திறம்பட நடத்தினார்கள். கௌதம் வீட்டிற்கு சென்று கௌதமிடம் மன்னிப்பு கேட்டான் மாதவன். அடுத்த நல்ல நாளில் கௌரியை முறைப்படி பெண் கேட்க கௌதம் வீட்டார் வந்தார்கள். வாங்க மாப்பிள என்று கௌதமை அழைத்து மாதவன் கட்டி அணைத்து கொண்டான். அதனை பார்த்து கௌரியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அன்று உன் வாயால அவரை மாப்பிளைன்னு சொல்ல வைக்கிறேன் என்று கௌரி சவால் விட்டாள். இன்று ஜெயித்து விட்டாள் என்று பெருமையாக சந்தோஷம் பொங்க கௌரியை பார்த்தான் மாதவன். பிறகென்ன, ஒரு சுபயோக சுப நாளில் கௌரி கல்யாணம் நடந்தது. கௌரி கௌதம் இல்லறம் இனிதே தொடங்கியது. புகுந்த வீட்டுக்கு செல்லும் முன் கௌரி ருக்மணியை பார்த்து சொன்னாள், அண்ணி, நீங்க மட்டும் இல்லைனா இது சாத்தியமே இல்ல. நீங்க எனக்கு இன்னொரு அம்மா என்று சொல்லும் பொழுதே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. கௌரியை அணைத்து கொண்டாள் ருக்மணி. அப்பொழுது துருவன் வந்தான். துருவனை தூக்கி கொஞ்சினாள் கௌரி. பின் அப்பா அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்கினாள். மாதவனிடம் வந்தாள். அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு மாதவன் சொன்னான், ஒரு வாரம்தான் லீவு, அப்புறம் ஆபீஸ்க்கு வந்துடணும். எப்போதும் போல என் கூட சண்டை போடணும் என்று சொல்லும் பொழுதே மாதவனின் குரல் தளதளத்தது. கௌரி அழுதாள். கௌதம் சொன்னான்,
ஏன் வருத்தப்படுறீங்க? அடுத்த தெரு தான் எங்க வீடு. நீங்க எப்ப வேணாலும் அங்க வரலாம். நாங்களும் எப்ப வேணாலும் இங்க வருவோம். கவலைப்படாதீங்க. கௌரிய நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் என்று கௌதம் சொன்னதும் எல்லோர் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. கௌதமின் கையை பிடித்துக்கொண்டு கௌரி புகுந்த வீட்டிற்கு சென்றாள். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.